இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் கிளைண்ட்டுக்கு டெமோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோட லோக்கலில் ஃப்ரண்ட் ஹேண்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது ரியாக்ட், பேக் ஹேண்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நோட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சரி நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு டெமோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு செக் பண்ணி என்னோட லோக்கலில் செக் பண்ணிவிட்டு அது வந்து டெப்ளை பண்ணுறதுக்காக என்னோட ஹோஸ்டிங்கில் போய் டெப்ளை பண்ணேன். எல்லாம் டெப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னோட ப்ரௌசர்லேயே அவுட்புட்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து நான் கிளைண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு நான் அந்த டெமோ லிங்க் அனுப்பிச்சு விட்டு செக் பண்ணுங்க அப்படின்னா உடனே ஐ காட் அண்ட் கால் ஃபார் கிட்டத்தட்ட 8:30 வந்துருச்சு. ஆக்சுவலாக மார்னிங் இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னடா ஒர்க் ஆகலை நம்ம இப்போ தான் செக் பண்ணுறது மாதிரி பார்த்தா எனக்கு ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு ஒர்க் ஆகுது. நான் அப்புறம் உடனே அந்த லிங்க் எடுத்து என்னோடய மொபைல் ஃபோனில் எடுத்து போட்டால் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, எப்படி இது மொபைல் ஃபோன் ஒர்க் ஆகலை, லேப்டாப்பில் ஒர்க் ஆகுது. நான் நினச்சது என்னென்னா சம்டைம்ஸ் இன்டர்நெட்டில் பிரச்சனை வரும். அதாவது நீங்கள் வந்து ஜியோ யூஸ் பண்ணும்போது ஒய்ஃபையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட் ஓப்பனாக இருக்கும். ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சில வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது. ஆக்சுவலாக அவங்களோட அந்த ஐஎஸ்பியில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் அந்த பிரச்சனையாக இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ நான் கண்டுபிடிச்சேன் என்னோட மொபைல்லையுமே என்னோட ஒய்ஃபை தான் கனெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே நம்ம எஸ்எஸ்எல் இது சஃபாரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட மேக்கில் போய்ட்டு சஃபாரி ஓப்பன் பண்ணி அதில் கொடுத்தா கரெக்டாக ஒர்க் ஆகலை. தென் ஐஃபோன் ஓகே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்டர்நெட் இது நம்ம வெப்சைட்டில் ஒரு எரர் வரும்போது ஃப்ரண்ட் ஹேண்டில் ஒரு எரர் வருதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி இன்ஸ்பெக்ட் மட்டும்தான். எப்போவுமே எரர் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பி என்னென்னா எரர் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னே மற்றது சால்வ் ஆகிடும். ஆக்சுவலாக ஸோ சஃபாரியில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ உடனே இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சது தேர் இஸ் அன் எஸ்எஸ்எல் எரர். ஆக்சுவலாக என்கிரிப்ஷனும் சர்வருக்கு எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகணும், சிங்க் ஆகணும். ஆக்சுவலாக அது சிங்க் ஆகலை அப்படி இல்லைனா அப்படி சிங்க் ஆகலை ஏதாவது தப்பாக இருக்குது, சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூவாக இருக்குது, எக்ஸ்பைரி சர்டிஃபிகேட். ஏன்னா எஸ்எஸ்எல்க்கு வந்து ஒரு டைம் இருக்கும், 1 year வேலிடிட்டி சம்திங். எனக்கு அதை பற்றி அவ்வளோவா ஐடியா இல்லை. சம் வேலிடிட்டி இருக்கும். அந்த வேலிடிட்டி முடிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் எக்ஸ்பைரி ஆகும். ஐ திங்க் நீங்கள் நிறைய வெப்சைட்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க அடிக்கடி இந்த மாதிரி எஸ்எஸ்எல் எக்ஸ்பைரி ஆகும். ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி என்னோட வெப்சைட்டுக்கு என்னோட சர்வருக்கு வந்து எஸ்எஸ்எல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதை வந்து அதுக்கப்புறம் வேகமாக நான் வந்து விபிஎஸ் ஹோஸ்டிங் வச்சிருக்கனால ஜஸ்ட் ஒரு ஒன் கிளிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்டேட்டட் மை எஸ்எஸ்எல் இமீடியட்லி. ஸோ இதுதான் எஸ்எஸ்எல் எரர் அப்படிங்கிறது. 2 கிளைண்ட் சர்வே கனெக்ட் பண்ணும்போது அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கணும். சர்டிஃபிகேட் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த எஸ்எஸ்எல் எரர் அப்படிங்கிற இதுக்கு வந்து கோடிங்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி இது முக்கியமாக கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷனில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அது சர்டிஃபிகேட் இஷ்யூ. ஆக்சுவலி